பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Women's Web ங்கிறது it's a online magazine and community. Indian women காக ஒரு வெப்சைட், ஆன்லைன் மேகசின் அண்ட் கம்யூனிட்டி. எதுக்காக வெறும் விமெனுக்காக இது வந்து செஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்டிங் டு நோ, இதை வந்து மென்னும் படிக்கிறாங்க. பட் அதர் தென் தட், எதுக்காக மெயினாக விமெனுக்காக இதை எடுத்ததுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் விமென்க்குன்னு சில சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது வெதர் இட் இஸ் சொசைட்டியில் அவங்க ரைட்ஸை கேட்கறதோ, இல்லை குடும்பங்கள்லேயே அவங்களோட கரெக்ட் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் விமென், வீட்டுக்கு வெளியே ஒர்க்குக்கு போகிறவங்க கூட வீட்டிலையும் ஃபுல் வேலையும் முக்காவாசி அவங்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் விமென்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு இடம் தேவை, எங்கே அவங்க வந்து தங்களோட சேலஞ்சஸை பற்றி பேசலாம், இன்னொருத்தர்கிட்ட அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு லேடி வந்து அதே ப்ராப்ளம்ஸை எந்த விதத்தில் சமாளிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்க்கு. பட் அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நிறைய மென்னும் இதை படிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியன் மென்க்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லேடிஸ் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிறாங்க, அவங்கள நம்ம எந்த விதத்தில் அவங்க ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி மென்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதில். பெண்களை எம்பவர் பண்ணுறதுன்ற பொறுத்த வரைக்கும் விமென்ஸ் வெப்பில் நாங்கள் பல விதமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு என்ன ரியலைசேஷன் தேவைன்னா, இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்லை. அதாவது சப்போஸ் ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வெளியே வேலைக்கு போகிறாங்க, ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் ஹாரஸ் பண்ணுற பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் ஏதாவது தப்பு செஞ்சுருப்பேன், அதனால தான் எனக்கு இப்படி நடக்குது, நான் சரியாக நடக்கலை. பட் இன்னொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம விமென்ஸ் வெப் ஒரு இந்த மாதிரி மேகசின்ஸில் படிக்கும்போது என்ன புரியுதுன்னா, இது எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை, நிறைய பல பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. அதாவது திஸ் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சதுனாலேயே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது. நம்ம அதை பற்றி என்ன செய்கிறோன்றது அடுத்த ஸ்டெப். பட் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் நாட் அலோன், எனக்கு சப்போர்ட் இருக்கு, அது ஒரு விதமான ஒரு மோட்டிவேஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டைரக்டாக லேடிஸ் ஒருத்தர் கரெஸ்பாண்ட் பண்ணுறது. அதாவது ஒருத்தங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பற்றி விமென்ஸ் வெப்பில் எழுதுறாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஆஃபீஸில் இந்த பிரச்சனை வந்தது, ஒரு வீட்டில் இந்த பிரச்சனை வந்தது, நான் இதை இப்படி டீல் பண்ணேன். ஸோ இன்னொரு லேடி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருந்தது. ஸோ ஒருத்தர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் ஆன்லைன், அது செகண்ட் டைப் ஆஃப் சப்போர்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம கொடுக்குற ட்ரைனிங் ஆர் ஈவெண்ட்ஸ், அது நாங்கள் ஒரு 1 இயராக ஆரம்பிச்சிருக்கோம். எப்படின்னா வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். அதாவது இப்போ மெனி விமன் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவங்கவுங்க பிஸ்னஸ் நடத்துறதுல, வெதர் இட் இஸ் ஸ்மால் ஆர் லார்ஜ், அவங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங் தேவை. வெதர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எப்படி பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது, எப்படி புது மார்க்கெட்ஸ்க்கு இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகுது, இந்த மாதிரி அவங்களுக்கு அதில் ட்ரைனிங், நாட் ஜஸ்ட் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் மட்டும் இல்லை, நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அழைச்சிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். பட் ஆல்சோ ஃப்ரம் ஈச் அதர், ஒருத்தர்கிட்டேருந்து லேர்ன் பண்ணுறது ஈவெண்ட்ஸில். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் மீட்டப்ஸ். ஸோ இப்போ நாங்கள் புது இனிஷியேட்டிவாக ஆரம்பிச்சிருக்கிறது, அக்ராஸ் இந்தியா ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு விமென்ஸ் குரூப், எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமென். ஏன்னா ஒர்க்கிங் விமென்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒருத்தர் ஒரு ஸ்மால் குரூப் 10 members 12 members மீட் பண்ணுற சுச்சுவேஷனில் we can learn from each other. ஸோ நாங்கள் இதை வந்து ஆல்ரெடி டெல்லி, பாம்பே அண்ட் பெங்களூரில் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் we will soon be starting it சென்னையிலையும். ஸோ இந்த விதத்தில் லேடிஸ் ஒருத்தர்கிட்டேருந்து we can learn என்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் how to deal with them. சின்ன வயசுலேருந்து அஃப்கோர்ஸ் மேகசின் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி கனவுலாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆல்வேஸ் ரைட்டிங் அண்ட் இந்த பவர் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் நம்பிக்கையும் உண்டு. ஸோ
எப்பவுமே ரீடிங் அண்ட் ரைட்டிங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே 5-6 வயசுலேருந்தே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. எப்போ பார்த்தாலும் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பேன். என்னோட ஓன் ஸ்டோரிஸ் எழுதுறது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் கரியர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்தோ கிராஜுவேஷன் ஜேர்னலிசம் அண்ட் லிட்ரேச்சரில் செஞ்சேனே தவிர மார்க்கெட்டிங் ஃபீல்டில் அது ஒரு ஃபேட் ஆர் வாட் எவர் யூ கால் இட் அந்த டிரெக்ஷனில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபீல்டையும் நான் ரொம்ப என்ஜாய் தான் பண்ணேன் அண்ட் அந்த கரியரும் நல்லா என்ஜாய் தான் பண்ணேன். பட் ஒரு டைம்க்கு அப்புறம் நம்மளோட இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு இருக்கோ, அதாவது ரைட்டிங் அண்ட் வேர்ட்ஸ் மீடியா, இந்த ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது அதில் செய்யணும் அப்படின்னு ஒரு தூண்டிக்கிட்டே இருந்தது. ஸோ இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆல்சோ அட் த சேம் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எல்லாரும் பிளாக் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஓன் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் ஒரு ஆர்டினரி ரீடரா யார் வேணா ஷேர் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே தட் இன்ஸ்பயர்ட் மீ ஆக்சுவலி. இவ்வளோ பேர் அவங்களோட ஓன் பிளாக்ஸ் எழுதுறாங்க, எஸ்பெஷலி விமன். ஸோ ஏன் நம்ம அதை எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரக்கூடாது அண்ட் நம்ம அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி சோ மெனி விமன் டுகெதர் எழுதுற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணலாமே அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் தான் இன்ஸ்பிரேஷன் வந்தது சீயிங் ஆல் தீஸ் பிளாக்ஸ். பட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒர்க் செஞ்சதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸஸையும் நம்ம இதில் வி கேன் யூஸ் இட் ஃப்ரூட்ஃபுல்லி. ஏன்னா மேகசின்ங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரைட்டிங் மட்டும் இல்லை, பப்ளிஷிங் மட்டும் இல்லை. நம்ம என்ன மேகசின் பப்ளிஷ் பண்ணுறோமோ அது மார்க்கெட்டிங்கும் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ ஏன் நம்ம அந்த ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரக்கூடாதுன்னு. சக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி இட் இஸ் ஹைலி இண்டிவிஜுவல். அதாவது உங்களுக்கு எது சக்ஸஸ்ன்னு இருக்குதோ அது என்னோட டெஃபினேஷன் வேறையா இருக்கலாம். ஸோ சக்ஸஸ்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னு அவங்க தான் அது தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஒரு 4 பேர் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட், நம்ம இன்னொருத்தர் ஒரு பாசிட்டிவ் வேல நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம ஒர்க் இம்பேக்ட் ஆகணும். செகண்ட் அஃப்கோர்ஸ் லைஃப் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். சக்ஸஸ்ன்றது இட்ஸ் நாட் 24 hours 7 days a week ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுனா என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ் கிடையாது. நம்ம லைஃப்பில் நம்ம எல்லா இன்ட்ரெஸ்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு தட் இஸ் டெஃபினெட்லி சக்ஸஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃபினான்ஷியலி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம 4 பேரை எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் என்ன, அவங்க நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா இருக்க முடியுதா, அது ஒரு தேர்ட் டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ். ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இந்த 3மே இருக்கணும்: இம்பேக்ட், ஏர்னிங் அண்ட் பேலன்ஸ். விமென்ஸ் வெப்ன்றது இட்ஸ் அன் ஆன்லைன் விமென்ஸ் மேகசின். ஸோ இதில் சவால்கள்னு பார்த்தீங்கன்னா 3 விதமானது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேகசின் எடுத்தால் எனி டைப் ஆஃப் மேகசின், பிரிண்டாக இருக்கட்டும், ஆன்லைனாக இருக்கட்டும், எந்த மேகசினாக இருந்தாலும் நம்ம ரீடர் டேஸ்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் ரீடர் டேஸ்ட்ஸ் அண்ட் நீட்ஸுங்கிறது அது ஒரு ஃபிக்ஸட் கிடையாது. இன்னைக்கு ஒன்று இருக்கலாம், 2 months கழிச்சு வேற மாறலாம். ஸோ அது டைமுக்கு தகுந்தபடி மாறிட்டே போகும். ஸோ அது நம்ம கண்டினியூஸாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்ச் எனி மேகசின் நடத்துகிறவங்களுக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைன் மேகசின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீடியா எக்கானமி இருக்கிறது ஒரு டிஜிட்டல் எக்கானமி. அதாவது கிராஜுவலாக நம்ம பிரிண்டில் படிக்கிறதோட மோர் ஆஃப் வெப்சைட் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வெதர் ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கிறோமோ இல்லை கம்ப்யூட்டரில் படிக்கிறோமோ நம்மளுக்கு இப்போ அது ஃப்ரீயாக படிக்கிற பழக்கம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரீயாக படிக்கிற ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் பப்ளிஷர் சைடில் காஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்ம வெப்சைட் நடத்தவோ இல்லை என்ன ரிப்போர்ட்டிங்க்கு இருக்கிற காஸ்ட்டோ, ஸோ அந்த காஸ்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஆன்லைன் மேகசினை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கு. மூணாவது எது சொல்ல வரேன்னா விமென்ஸ் மேகசின் எடுக்கிறச்சு நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம். அதாவது நம்ம விமனோட ட்ரூ ஒப்பீனியன்ஸ், ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அதுவும் பெண் உரிமைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அது அப்ரிஷியேட் ஆகாது. ஸோ சில பேர் கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க. லேடிஸ் ஏன் இந்த மாதிரி உரிமைங்களை கேட்குறீங்க, இருக்கிற மாதிரியே இருந்தால் என்ன, எதுக்காக நீங்கள் சேஞ்ச் கொண்டு வர விரும்புகிறீங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ஷன்ஸ், சில சமயத்தில் ஈவன் அப்யூசிவ், நம்மளை திட்டி எழுதுறது, இல்லை லெட்டர்ஸ் டு தி எடிட்டரில்
பயங்கரமா நீங்க எதுக்காக இப்படி பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்றது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் எங்களுக்கும் இருக்கு, எங்க ரைட்டர்ஸ்க்கும் இருக்கு. ரைட்டர்ஸ்க்கும் பர்சனலா நீ எதுக்காக இந்த மாதிரி எழுதுற, அந்த மாதிரி அவங்க கேரக்டரை வந்து இன்சல்ட் பண்றது, இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஸ்பெசிஃபிக்கா விமென்ஸ் மேகசின் நடத்துறவங்களுக்கு இருக்கு. இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் தேவை அண்ட் ஸ்ட்ராங் பாலிசிஸ் தேவை. நிறைய வெப்சைட்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனை படிக்கவே முடியாது, அந்த மாதிரி அப்யூசிவ் கமெண்ட்ரி இருக்கும். அது எதனால இருக்கு? ஏன்னா வெப்சைட் ஓனர்ஸ் அதை அலோவ் பண்றதுனால. ஃப்ரீ ஸ்பீச்ன்ற பேர்ல நம்ம இன்னொரு ரைட்டரை அப்யூஸ் பண்றது, அவங்க ஒப்பீனியன்ஸை பிடிக்கலன்னா அவங்கள திட்டுறது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றது, இது எதனால நடக்குதுன்னா வெப்சைட் ஓனர்ஸ் அதை பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமென்ஸ் வெப்பை பொறுத்த வரைக்கும் எங்க பாலிசிஸ் வந்து எங்க ரைட்டர்ஸை வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். ஒருத்தங்க எழுதுறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, உங்களுக்கு அவங்களோட ஐடியாஸ் பிடிக்கலையா, தட்ஸ் ஃபைன். நீங்க வந்து உங்க கருத்தை யூ கேன் ஆல்வேஸ் ரிப்ளை, நீங்க கமெண்ட்ஸ் அதை விடலாம். பட் அவங்கள அப்யூஸ் பண்ணா நாங்க கண்டிப்பா அந்த கமெண்ட் எடுத்துருவோம் அண்ட் அந்த மாதிரி கமெண்டர்ஸையும் பேன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் கிரியேட்டிங் அ சேஃப் ஸ்பேஸ் ஃபார் விமென் அப்படின்னு இது சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ்ல விமெனுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, நம்ம ஒப்பீனியன்ஸை நம்ம வந்து இங்க ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், யாரும் நம்மள அப்யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்யூஸ் பண்ணா அவங்கள நிறுத்திடுவாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விமெனை பொறுத்த வரைக்கும் விமெனுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் அ பாலிசி. செகண்ட்லி அஃப்கோர்ஸ் சில அப்யூசிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பர்சனலா எடுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். யாராவது நம்மள அப்யூஸ் பண்ணா இல்ல திட்டி நீங்க வந்து உங்க கேரக்டர் எப்படி, நீங்க வந்து நம்ம ட்ரெடிஷனை இது பண்றீங்க அப்படின்னு நம்மள அப்யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் அது வந்து திக் ஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து அதை ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. கிரைம் அகேன்ஸ்ட் விமென், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை, இது பாத்தீங்கன்னா பல இடத்துல நடக்குது, பல விதத்துல நடக்குது. ரோட்ல பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ஈவ் டீசிங் அப்படின்னு நம்ம ரொம்ப கேஷுவலா சொல்றது, அது ஆக்சுவலி டீசிங் கிடையாது, அது ஹாரஸ்மெண்ட். ரோட்ல இது நடக்குது, பஸ்ல ஏறினா இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் நடக்குது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்ல ஆபீசஸ் இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மீதான ஹாரஸ்மெண்ட், அதாவது அவங்க சூப்பர்வைசரோ இல்ல டீச்சரே கூட இருக்கலாம், ஹாரஸ் பண்றாங்க பொம்பளைங்களை, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், இது ஒரு விதமான வன்முறை. பட் இதுக்கெல்லாமும் மீறி நம்ம வந்து யூஸ்வலா வெளியே நடக்கிறது தான் வன்முறை அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி வீடுகளுக்குள்ளேயே நடக்கிற வன்முறையும் பல விதமான கேசஸ் இருக்கு. வெதர் பொம்பளைங்களை அடிக்கிறது இல்ல டவுரி ஹாரஸ்மெண்ட், எரிக்கிறது, இந்த மாதிரி பல விதமான கேசஸ் நடக்குது. ஸோ எதுக்காக நான் இது சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஈஸியா ஒவ்வொரு ரோட்லயும் போலீஸை போடுங்க, சிசிடிவி கேமராவை போடுங்க, எல்லா வன்முறையும் நின்றுரும் அப்படின்னு நம்ம ஈஸியா இதை தடுக்க முடியாது. ஏன்னா இது வீடுக்குள்ளேயும் இந்த மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ்ன்ற விதத்துல நடக்குது. ஸோ இதுக்கு ஆரம்ப காரணம் எதுனா பெண்களுக்கு இருக்கிற புவர் ஸ்டேட்டஸ். எதனால நம்ம பெண்களை இப்படி ட்ரீட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு இருக்கிற லோ ஸ்டேட்டஸ். இது பெண்களுக்கு அந்த இடம் தான் இருக்கு நம்ம சமுதாயத்துல. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதை நம்ம திருத்தலைன்னா கிரைம் அகேன்ஸ்ட் விமனை நம்ம நிறுத்த முடியாது. பட் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா எஸ், நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண எவ்வளவோ விதங்கள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது, வெதர் வீட்டுக்குள்ள வன்முறையோ இல்ல காலேஜ்ல வந்து ஹாரஸ்மெண்ட்டோ இல்ல அவங்க ஆஃபீஸ் சிச்சுவேஷன்ல ஹாரஸ்மெண்ட்டோ, அவங்க தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் தனியா ஒரு கேஸ் ஃபைல் பண்ற சிச்சுவேஷன் இன்னைக்கு கிடையாது. அந்த நம்பிக்கை இன்னும் பெண்களுக்கு இந்தியால கிடையாது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போனா நம்மளுக்கு அந்த இமீடியட் ஹெல்ப் கிடைக்கும்ன்ற பிலீஃப் இல்ல. ஸோ அது வர இன்னும் போலீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், போலீஸ் சிஸ்டம்ஸும் சரி, இன்னும் மேன் பவரும் நிறைய தேவை. கோர்ட் கேசஸ் இன்னும் ஃபாஸ்டரா நடக்கிறது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நமக்கு சமுதாயத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. அந்த விதத்துல கிரைம் அகேன்ஸ்ட் விமனை கண்டிப்பா நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ண முடியலன்னாலும் அட்லீஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த கேஸ் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சா அது போலீஸ்ல நமக்கு பிரச்சனை வரும், கேஸ் சீக்கிரம் போகும், 2 வருஷத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள நமக்கு சிவியரா தண்டனை கிடைக்கும். அந்த பயம் இப்போ குற்றவாளிகள் கிட்டயும் கிடையாது. ஏன்னா கோர்ட் கேஸ் 10 வருஷம் 15 வருஷம்னு போகுது. ஸோ அந்த விதத்துல நம்ம பெண்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். போலீஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ்,
நம்ம ஃபோக்கஸ் பண்ணா. யூஸ்வலி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டா எல்லாரும் மோஸ்ட்லி ஒரு பெரிய நேஷனல் லீடர் இல்ல பிஸ்னஸ் உமன் ஆர் பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னோட கேஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் ஒருத்தங்களை பத்தி பேச விரும்புறேன். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது எங்க வீட்ல ரீடர்ஸ் டைஜஸ்ட் மேகசின் ரெகுலரா வாங்குவாங்க. அப்போ வந்து ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்ட் இஷ்யூல ஜேன் குடால் அப்படின்றவங்கள பத்தி நான் ஒரு தரம் படிச்சேன். இந்த ஜேன் குடால் வந்து அவங்க ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் நிறைய படிச்சவங்க, எவ்வளவோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப் ஃபுல்லா அவங்க வந்து ஆப்பிரிக்கால சிம்பான்சீஸை பத்தி ரிசர்ச் பண்ணியும் சிம்பான்சீஸை ப்ரொடெக்ட் பண்ணவும் அவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவோ இயர்ஸ் ஆப்பிரிக்கால இருந்து இந்த மாதிரி சிம்பான்சி ரிசர்ச் அண்ட் சிம்பான்சி கான்சர்வேஷன்ல அவங்க தான் இப்போ உலகத்திலேயே ஃபோர்மோஸ்ட் லீடர் அந்த ஃபீல்ட்ல. ஸோ அவங்க லைஃப் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. நாட் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பணம் சம்பாதிச்சது இல்லை. மேபி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு அவங்கள பற்றி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அந்த மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கள பற்றி மேபி தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. பட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ஒரு பேஷன் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஃபீல்டுக்கு இருக்கு. அதை அவங்க தேர்ந்தெடுத்து அதில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சோஷியல் இம்பேக்டும் இருக்கு அதில். ஜேன் குடாலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வளர்ந்தவங்க, அதாவது ஒரு கம்ஃபர்டபுள் என்வாயன்மெண்ட்ல வளர்ந்தவங்க. ஸோ அவங்க அதே லைஃப்பை கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதே. பட் இந்த ரிசர்ச்ல அவங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தது. அனிமல் கான்சர்வேஷன், ஸ்பெசிஃபிக்லி சிம்பான்சி கான்சர்வேஷன்ல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதை அவங்க பர்சியூ பண்ணிட்டு அந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை விட்டுட்டு ஆல் ஹர் லைஃப் ஆப்பிரிக்கால இருந்து கவர்மெண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு லோக்கல் பீப்புளோட ஒர்க் பண்ணிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க அதை பர்சியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்ல எனக்கு எப்பவுமே அது ஒரு என்ன இன்ஸ்பிரேஷன்னா, நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் ஆல்வேஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றது தேவையில்லை. நம்மளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அதை பர்சியூ பண்ணா ஆக்சுவலி நம்ம வில் பி ஹாப்பியர். நாட் தட் எல்லாரும் சோஷியலி எது வந்து ஓகே டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், இதுல தான் போகணும் அப்படின்றது சந்தோஷன்றது இருக்குது. நமக்கு எது ட்ரூலி இன்ஸ்பைரிங்கா இருக்கோ நம்ம அதை பர்சியூ பண்ணா அதுதான் நமக்கு சந்தோஷம், நமக்கு சக்சஸ். ஸோ ஜேன் குடாலோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் எனி ஆண்டர்பிரினர் ஆர் யாருக்கு வேணாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், யாரை வந்து அவங்களோட ஓன் பேஷனை பர்சியூ பண்ண விரும்புறாங்களோ. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்லி யங் விமெனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்மளே நம்மளை ஃபர்ஸ்ட் மதிக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தங்க நம்மளை மதிப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ரொம்ப புவர் செல்ஃப் எஸ்டீம், புவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா முதலேருந்தே குடும்பத்தில் அவங்களுக்கு அவ்வளோதான் மதிப்பு இருந்திருக்கு. ஸோ நான் பொண்ணு தானே, என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், இல்லை இது என்னால் செய்ய முடியாது, என்னை விட மாட்டாங்க, அந்த மாதிரி பல விதமான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு. நம்மளும் அதை வந்து ஒத்துக்கிறோம், ஓகே என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் ஏன்னா நான் பெண்ணாக பிறந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய தைரியம் வேணும், என்னால் செய்ய முடியும், எனக்கே இந்த மாதிரி திறமை இருக்கு, நம்மளை ஃபர்ஸ்ட் மதிக்கணும். அப்போதான் உலகத்தில் நம்ம இன்னொருத்தரை நம்மளை மதிக்க எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி யங் மென் பாய்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பெண்கள் எப்படி மாறிட்டு வராங்க. ஒரு காலத்துல பெண்கள் வந்து வெறும் கிச்சன் வேலை மட்டும்தான், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து பொம்பளைங்க எவ்வளவோ விதமான ஃபீல்ட்ஸ்ல சாதிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஆம்பளைங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஒரு ப்ராக்டிக்கலா எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு லேடி வெளியே ஒர்க் பண்ண போறாங்கன்னா அவங்களால 50% வீட்டில் 50% வெளியேன்னு செய்யறாங்க. இதே நம்ம இன்னைக்கு ஆம்பளைங்களை எதிர்பார்க்க முடியுமா? ஆம்பளைங்களும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸை 50% செய்யறாங்களா? ஸோ இந்த மாற்றத்தை நம்ம கண்டிப்பா கொண்டு வர வேணும். அண்ட் இது வந்து யாரும் இன்னொருத்தர ஃபோர்ஸ் பண்ணி நடக்கிற இதுவே கிடையாது. நமக்கே ஃபீல் ஆகணும், எப்படி பொம்பளைங்கள் கிட்ட மாற்றம் இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸை எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு மாற்றம்.
எம்பவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா மீடியாலையும் சரி இதை பற்றி நிறைய பேச்சு இருக்கு. எந்த ஃபோரமில் பார்த்தீங்கன்னாலும் எல்லாரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் யங் பர்சன்ஸ், அதாவது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களையே கேட்டு பாருங்க, நிஜமாவே நம்ம விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறோமா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அதே ரெஸ்பெக்ட் இருக்கா இன்னைக்கு? அதாவது நம்ம அதில் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறோம். இப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு ரெஸ்பெக்ட், ஆனா இப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஓகே, நீ வேலைக்கு போறியா, சம்பாதிக்கிறியா, உனக்கு ஒரு மரியாதை. நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கியா, சம்பாதிக்கலையா, உனக்கு மரியாதை. எதுக்காக நம்ம இந்த மாதிரி பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த மாதிரி கண்டிஷன் போடணும்? ரெஸ்பெக்ட்ன்றது அது ஒவ்வொரு பொண்ணுக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த விதத்துல அது கண்டிப்பா நம்ம we have to ask ourselves. நம்ம இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நிஜமாவே அந்த மதிப்பு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறோமா? அது ஒரு பெரிய சேஞ்ச் நமக்கு கண்டிப்பா தேவை இன்னைக்கு. நம்மளை சுத்தி சமுதாயத்துல இப்ப நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஏன் நம்ம இந்த மாற்றங்கள்ல சேர்ந்துக்க கூடாது? நம்ம வந்து இந்த மாற்றங்களை வெறும பார்த்துட்டு இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. we can all be change agents. அதாவது நம்மளும் இந்த மாற்றங்களை கொண்டு வரதுல நம்மளுக்கு ஒரு பெரிய பாகம் இருக்கு. so that is what I would like to say. அதாவது நம்ம விதத்துல small or big, all of us can be change agents. and women's webல எங்க நோக்கம் அதுதான், பெண்களை சேர்த்து கூட்டி எல்லாரையும் சேஞ்ச் ஏஜென்ட்ஸா ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்றது. அப்படி நீங்களும் அதுல ஒரு பார்ட்டா கண்டிப்பா இருக்கலாம். இந்த விமென்ஸ் வெப் அண்ட் இந்த மாதிரி விமனை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஜேர்னில இந்த விமன் ஐகானா ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு பெப்பர்ஸ் டிவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.